ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்று தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த வசனம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படையை நமக்கு நினைவூட்டுகிறது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது வெறும் சடங்கு முறை அல்ல, மாறாக நம்முடைய பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய சித்தம் நிறைய நேரங்களில், அநேக நேரங்களில் என் விஷயத்தை குறித்து, என்னை குறித்ததான தேவன் சித்தம் என்ன என்று நாம் தேடுகிறோம். ஆனால் இந்த வசனம் அதை தெளிவாக கூறுகிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய பெரிதான சித்தமாக இருக்கிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அநியாயமான வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, அதை அகற்றி பரிசுத்தமான வாழ்க்கையை, பிறரை அன்பு செலுத்துகிற வாழ்க்கையை, பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கையை, பிறருக்கு நன்மை செய்கிற வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் என்பது பாவம் செய்வது மாத்திரமல்ல, உலக அச்சுறுத்தலிலிருந்து நம்மை தேவனுக்கென்று பிரித்தெடுத்து வைத்துக் கொள்வது ஆகும். எச்சரிக்கை. அப்போஸ்தலர் பவுல் இங்கு குறிப்பிடுகிறார், பேசி மார்க்கத்தை விட்டு விலக சொல்கிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருப்பதினால் அதை தூய்மையாக பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக உள்ளது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று 1 பேதுரு 1:15 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அழைத்தவர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நம் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். பிறருக்கு விரோதமாக அநியாயங்கள் செய்வதை விட்டுவிடுங்கள். பிறருக்கு விரோதமாக பாவம் செய்வதை விட்டுவிடுங்கள். பிறருக்கு விரோதமாக துரோகம் செய்வதை விட்டுவிடுங்கள். பரிசுத்தமான அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். பிறர் உங்களை குறித்ததான பரிசுத்தமான வாழ்க்கையை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ இருங்கள். தேவன் தாமே இவ்விதமான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு இந்த காலை வேளையிலே அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.